left location left னு ஒன்று போட்டேன், location right. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே இப்படி தான் வரும். ஓகே, இந்த மாதிரி வச்சிருங்க. ஓகேவா? இந்த இதில் வந்துட்டு ஃபார்மேட்னு வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம வழக்கமாக எழுதக்கூடிய டிஸ்பிளே ஃப்ளக்ஸு ஹைட்டு ஓவர்ஃப்ளோ பேக்ரவுண்டு தேவை கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் இப்படி போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்தாச்சு. ஓகேவா? இந்த இடத்துக்கு இப்போ இது பண்ணும் என்னன்னா லொக்கேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? லொக்கேஷன் லெஃப்ட், லொக்கேஷன் ரைட்டு, லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று போடுறேன். எப்படியும் இந்த காமனில் தான் நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸு 1ன்னு கொடுக்க போகிறேன். அதாவது இதில் இந்த கிளாஸை வந்து நான் ரெண்டுத்துக்குமே காமனாக கொடுக்க போகிறேன். அடிச்சுக்காம ரெண்டு பேரும் இடத்த பிரித்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல போகிறேன். பிரித்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? கரெக்டாக எடுத்தாச்சு. என்ன இங்கே கேப்லாம் இருக்குது. ஓகே, கேப் வர வைக்கிறதுக்கு நமக்கு தெரியும். இந்த மேப்பு எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா இந்த லொக்கேஷன் உள்ளார இருக்கு. ஓகேங்களா? ஸோ லொக்கேஷன் உள்ளார தான் இந்த கண்டென்ட் இருக்கு. கேப் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேப்புக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னா மேலே லெஃப்ட் ரைட்டு அதிகமாக இருக்கு, கீழே. ஓகேங்களா? அப்போ நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா இந்த ரெண்டு கண்டென்ட்டும் எதுக்குள்ளார இருக்கோ அதுக்கு பேடிங் கொடுத்தா கண்டென்ட் உள்ளார சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு 4-5 கிளாஸ் நடத்தியாச்சு, இன்னும் நான் நடத்திட்டே தான் இருப்பேன் புரியுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேப்பு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இந்த ஃபார்முக்கு தேவையான எலமெண்ட்ஸை பார்த்துப்போம். யுவர் நேமு, பிளேஸ் ஹோல்டரு, இமெயிலு, சப்ஜெக்ட், இது. ஓகேங்களா? மொத்தம் 1 2 3 4 ரோ இருக்கு. 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே ஃபார்ம் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ஃபார்ம் எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னா எப்பயுமே டெவலப்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்கும். இதை நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? அதை பண்ணாதான் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீ இந்த ஃபார்ம் எல்லாமே நீ இன்புட் டைப் போட்டால் ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் ஒரு சில விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் இமெயில் வந்து இமெயில தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வேலிடேஷன் அப்படின்றது எழுதும். அதெல்லாம் இன்னும் வரப்போகிற கிளாஸில் இன்னும் ஒரு 2 மாதம் கிட்ட இருக்குது அதுக்கெல்லாம். ஓகேவா? அப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் பண்ணுவோம். இல்லைண்ணா நான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்னா கோட் பண்ணவே மாட்டேன், ஆனால் இந்த மெயிலு இமெயில தான் இருக்கணும், அதுக்கு ஏதாவது கண்டிஷன் பண்ணணுமானா இந்த ஃபார்ம் டேக் வச்சு தான் பண்ண முடியும். அது என்ன ஏதுன்றத இப்போ பார்ப்போம். இந்த ஃபார்மில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 4 ரோ கிரியேட் பண்ணுறேன். 1 2 3 4 4 ரோக்கு பிளாக் லெவல் எலிமெண்ட் தானே ரோ அப்படின்னு ஒன்று போடுறேன். ஓகேங்களா? ஃபார்ம் ரோ. ஓகே, ஃபார்ம் ரோ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? தனித்தனியாக அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? சரி, ஓகே, தனியாக கொடுக்கணும்னா அப்புறமா கொடுத்துக்கலாம். இது உள்ளார என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 எலிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோவில் 2 எலிமெண்ட் இருக்கு. இன்புட் டைப்பு பிளாக் லெவல் எலிமெண்ட்டா இன்லைன் எலிமெண்ட்டா? இன்புட் டைப் inline. Are you sure? ஆமாண்ணா. Are you sure? Right. Input type placeholder என்ன பண்ணனும்னா your email. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் இன்புட் டைப்புக்கு சம்திங் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். அப்பா கான்டாக்ட் கான்டாக்ட் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இன்னொரு இதில் என்ன இருக்கு, ஒன்றே ஒன்று தான் இருக்கு, சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. யுவர் சப்ஜெக்ட். இன்னொரு ரோல் என்ன இருக்கு, அது பெருசா இருக்கு. அப்ப அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்றேன். டெக்ஸ்ட் ஏரியா வந்து டெக்ஸ்ட் ஏரியா பிளேஸ் ஹோல்டர். இன்னொன்று வந்து இன்னொரு லாஸ்ட் ரோல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இன்புட் டைப்பு சப்மிட். ஓகே, பிளேஸ் ஹோல்டர் ஒர்க் அவுட் ஆகாது. வேல்யூ ஃபீல்டு டிஃபால்ட்டாக சப்மிட்டே கொடுக்கும். ஓகேங்களா, நமக்கு அதில் சென்ட் மெசேஜ் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அதனால் அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், சென்ட் மெசேஜ். ஸோ அதனால் இப்படி போட்டாச்சு. ஓகேங்களா, 1 2 3 4 எல்லாத்துக்கும் கிளாஸ் ஏரியாச்சா. ஸோ இதுக்கு மட்டும் ஃபீல்டு கிடையாது, சி பட்டன் அப்படின்னு எழுதுறேன். கான்டாக்ட். ஓகே, ரெஃப்ரெஷ். அழகா ஃபீல்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, நம்மளுடைய ஃபீல்டு அழகா வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா செக்ஷனுக்குள்ளார போயிட்டு இப்படி போய்க்கிறேன். ஓகே, செக்ஷன் உள்ளார போயிட்டு ரொம்ப பெருசா இருக்காது, 400 அப்படின்றது. ஓகே, இதுல பேடிங் 10 px 20 px. இப்போ நான் எது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இந்த பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் ஒரே இதுல கரெக்டா எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். ஓகே, இன்னுமே நீங்க ஏத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஓகேவா, எப்படி நீங்க கரெக்டா இது பேடிங் வந்து லெஃப்ட் ரைட்னா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த 2 எலமெண்ட்டுக்கும் சுத்தி கேப் வரணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் எதுக்குள்ளார இருக்கு அப்படின்னா செக்ஷனுக்குள்ளார இந்த லொகேஷன் ஐடிக்குள்ளார தான் எது இருக்கு. அதனால நான் இதை டார்கெட் பண்றேன். எனக்கு கரெக்டா தவறுங்க, கரெக்டா பாக்ஸ் மாதிரி வந்தாச்சு. சரி, இப்போ இது தனியா போகணுமே, நம்மால் தான் அது சொன்னா கேட்டு பாரு எப்படி போயிருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. நம்மளதுல ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அப்ப இந்த ரெண்டுத்துக்குமே காமனா எழுதுன அந்த கிளாஸை போய் பார்க்கணும். பார்த்து மார்ஜின் 5 px நான் வந்துருச்சா. மார்ஜின் 5 அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை சுத்தி இந்த பாக்ஸை சுத்தி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, லெஃப்ட் ரைட் அப்படின்றது நடக்க போகும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் நவரணுங்க, ரைட்ல இருந்து நவரணும் இல்லை லெஃப்ட்ல இருந்து வரணும் அப்படின்னா நான் மார்ஜின் அப்படின்றது கொடுக்கும். ஸோ அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணா வந்தாச்சு. சரிண்ணா, இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது உள்ளார இருக்கு, அதாவது இங்க ஒட்டிட்டு இருக்கிறது. இப்ப இந்த இதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து போகும். எல் காமனுக்கு தவிர்த்து எல் ரைட்டுக்கு பேக்ரவுண்டு நல்லா இருக்கு. ஓகே, இந்த கலர் இருக்கு. ஓகேங்களா, இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா இங்க இருக்கு ஆனா அவங்களுடைய எலமெண்ட் இங்க இருக்கு, நம்மளதுமே இங்க ஒட்டிட்டு இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளார இந்த பாக்ஸுக்கு உள்ளார இருக்கிற எலமெண்ட்டை மூவ் பண்ணணும். என்ன பண்ணலாம், பேடிங் யூஸ் பண்ணலாம். 10 ஓகே 20 அப்படின்ட்டு. ஓகே, இவ்வளவு தூரம் போதும். ஓகேங்களா, இவ்வளவு தூரம் போதும். இப்ப நம்ம பண்ணது ஜஸ்ட் அந்த இதை மட்டும் மாத்தியாச்சு. இப்ப பேக்ரவுண்ட் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் அவங்க ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க போல, ஆல்ரெடி நம்மளதே ஒயிட்ல தான் இருக்கு. சரி இருக்கு, பிளாக் எங்க ஆரஞ்சு தான் கொடுத்துருக்குமா. சரி ஓகே, லொகேஷனுக்கு பேக்ரவுண்டு, ஐயோ இந்த கலர் கொடுத்துக்கிறேன், கொடுத்துக்கிட்டேன் எல் ரைட். இப்ப இந்த கலர் இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு வேணும் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் இதுவா பண்ணிக்கோங்க அப்படின்னா நான்
பண்றதுக்கு ஒன்றும் இல்லை இதுல. வேணும்னா நீங்க இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, எழுதின சிஎஸ்எஸ் எல்லாம் எழுத்து பிழை இல்லாமல் சோர்சஸில் போயிட்டு காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போதைக்கு இது வந்தாச்சு. சரி, ஓகே, இது எடுத்துன்னு வந்துட்டீங்க. இப்போ இந்த பாக்ஸ் பாருங்க, இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். ஓகே, இப்போ இன்புட் டைப் இந்த கிளாஸோட ஃபீல்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் போட்டுருவோம். சி ஃபீல்டு. ஓகே, இப்போ இதுக்குமே எக்ஸ்ட்ரா இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரே இதுதான் கொடுக்க போகிறோம். இந்த இதுக்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் எழுதிப்போம். ஏன் அப்படின்னா இது பெருசாக இருக்குது, நம்ம இது குட்டியாக கொடுக்க போகிறோம், இதை பெருசாக கொடுக்க போகிறோம், இது வேற மாதிரி கொடுக்க போகிறோம். அப்போ இது காமனாக எழுதுறதுக்கு இதை வச்சுக்கிட்டு இது வந்து என்னது, இது ஃபார்ம் சப்ஜெக்ட் எஃப் சப்ஜெக்ட் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எஃப் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதி இருக்கிறத ஃபஸ்ட்டு ரோ ஃபார்ம் ரோ. ஸோ இந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணி 4-5 டைம் தட்டி விட்டு இப்படி போயிட்டேன். இப்படி போட்டுருங்க. போட்டாச்சா? இப்போ இப்படி பண்ணிட்டு இப்போ ரோ அப்படின்ற ஃபீல்டுக்கு நான் ஏதோ கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ரோ வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே கொடுத்துருந்ததால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரோவும் இந்த ரோவும் ஒட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்மளது ஒட்டிட்டு இருக்கு, அது தேவையில்லை அப்படின்றதுக்காக மார்ஜின் பாட்டம் அப்படின்னு கொடுக்குறேன். மார்ஜின் பாட்டம்னா இங்க இருந்து கொஞ்சம் கேப் வரும், இதுக்கு இங்க இருந்து கொஞ்சம் கேப்பு, இந்த இதுக்கு இந்த இடத்துல கேப்பு, இதுக்கு கீழே கேப் தேவை கிடையாது, இருந்தாலும் மார்ஜின் பாட்டம் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். 10px பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டம் அப்படின்றது இந்த ரோக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும் அப்படின்றதால ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் 30 பிக்சல் வந்து அப்ளை ஆகிடும். சரிங்களா? இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த இன்புட் டைப் வந்து இவங்கள பார்த்தீங்கன்னா பெஜாராகுது. ஓகே, நம்மள பார்த்தோன்னா அப்படி கிடையாது. ஓகே, கிளிக் பண்ணால் ஒரு பிளாக் கலர் அவுட்லைன் வருது, அதெல்லாம் இப்போ எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைனை முதல்ல எடுத்துடுறேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்கேயுமே அந்த அவுட்லைன் வரல, அவுட்லைன் அப்படின்றது வரல. நெக்ஸ்ட்டு ஹைட்டு செட் பண்ணுறேன் 10 பிக்சல். ஓகே, செட் ஆயிடுச்சு. வித்து செட் பண்ணுறேன் 150. எப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணால் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சி ஃபீல்டு இந்த ஃபார்ம் கான்டாக்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். இல்லைனா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாக வரணும்ல அப்படின்னா அது அப்புறமா பார்த்துப்போம், அதுக்கு தான் தனியாக கிளாஸ் எழுதி வச்சிருக்கோம்ல. ஓகே, பார்கே அங்கே நிறுத்திட்டு பேடிங் கொடுக்குறேன். இப்போ பேடிங் கொடுத்தா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த யுவர் நேம் நவருன்றீங்களா? என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஃபுல்லாகவே நவரும்ண்ணா. ஓய், நான் கொடுக்கறது இந்த இன்புட் டைப்புக்கு பேடிங் கொடுக்குறேன். உள்ள இருக்க யுவர் நேம் யுவர் மெயில் மட்டும் ஆகும்ண்ணா. ஓகே ஜிபி, பேடிங் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, அங்கே 2px உள்ள இருக்கிற கண்டென்ட் தான்டா நான் வரும். ஏன்னா நான் எலமெண்ட்டுக்குன்னு கொடுக்குறேன். அதாவது இப்போ இந்த லொக்கேஷனுக்குன்னு கொடுக்கும்போது என்ன எலமெண்ட் நவுந்துச்சு அப்படின்னா இதுவும் இதுவும் நவுந்துச்சு.
ஓகேவா? இப்போ நான் டைரக்டா இந்த இன்புட் டைப்புக்குள்ள பேடிங் கொடுக்குறேன். இப்போ இன்புட் டைப்புக்கு மார்ஜின் கொடுத்தா அந்த பாக்ஸ் நவரும். ஓகே, சரி எதுக்காக பேடிங் கொடுக்குறேன்னா அது ஒட்டிட்டு இருக்கு. இவங்களதுல போய் பாருங்க, எந்த இடத்துல இருக்கு, நம்மள ஒட்டிட்டு இருக்கு. அதை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா அதை இந்த பேடிங் அப்படின்றத கொடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு. வந்துச்சா பேடிங்கு? இப்போ பார்க்க அதே மாதிரியே இருக்கு. ஓகே, இன்னொன்று இந்த பார்டர் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா பெண்ட் பண்ண போறேன். அவனுக்கு பெண்ட் பண்ணிடுறானா, சரி அவனுக்கு என்ன பண்றது, நம்ம என்ன பார்டர் ரேடியஸ் 2px. ஓகேவா? பார்டர் 0, எனக்கு பார்டரே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பார்டர் ரேடியஸ் மட்டும் நான் பெண்ட் பண்றேன். பார்டர் 0 அப்படின்னா உனக்கு அந்த பார்டர் பிளாக் கலர்ல இருந்துச்சுல, அது காட்டவே காட்டாது. அது தேவையும் இல்லை, இப்படியே இருந்துட்டு போகுது. ஏன்னா இதே நல்லா தான் இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் இதை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஹைட்டை நான் இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஓகே. எனக்கு இந்த யுவர் நேம் யுவர் இமெயிலுக்கு எனக்கு இந்த டிசைன் ஓகே. இங்க பாத்தீங்க அப்படின்னா சி ஃபீல்ட். ஓகே, இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நான் கொஞ்சம் பிரிக்க போறேன். என்ன செய்ய போறேன் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்த உடனே இதுவும் லெஃப்ட்ல இருந்து நவரும், இதுவும் லெஃப்ட்ல இருந்து நவரும். ஓகேவா? அப்ப எனக்கு கொஞ்சம் கேப்பு இல்ல. இந்த எலமெண்ட்டை மட்டும் நவுத்துறோம் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட், அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நவுந்து தான் நில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிறோம். ஒரு டீலிங் தான். ஓகே, 1 2. இப்போ இதுக்கு கொடுத்தா எல்லா எலமெண்ட்டுக்குமே மூவ் ஆகும். ஸோ அதனால அதுக்கு கூட கொடுக்க தேவை. டைரக்டா இந்த எலமெண்ட்டுக்கு இன்னொரு ஃபீல்டு இதுக்கு எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது சரியில்லை, வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு மட்டும் நம்ம டிசைன் பண்ணணும். இது ஃபுல்லா வரணும். ஆல்ரெடி சி ஃபீல்டு இங்க இருக்கிறதால ஃபுல்லா வரல. இப்போ எஃப் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சப்ஜெக்டை வச்சுட்டு என்ன செய்யறேன்னா வித்து ஆல்ரெடி ஒரு 300 பிக்சல் இருக்கு இப்படின்னு வைக்கிறேன். ஆனா எல்லாமே ஒயிட் கலரா இருக்கவே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை தாய், எதுக்கு நல்ல வேலை சொன்ன? இப்ப தெரியுதுண்ணா. ஓகேம்மா, ஓகேங்களா? இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த எஃப் சப்ஜெக்டுக்கு வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்ப இந்த எஃப் சப்ஜெக்ட் அப்படின்ற கிளாஸுக்கு நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சோண்டு வித்தை இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹைட்டு வேணும் அப்படின்ற லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அது அதே தான் இருக்கு. ஹைட்டு தேவை கிடையாது, ஹைட்டு அங்க இருக்கிற சைஸே இருந்துட்டு போயிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு இது முடிஞ்சிருச்சு. இப்போ யுவர் சப்ஜெக்ட், இப்போ மெசேஜுக்கு வந்தாச்சு. மெசேஜ்லையுமே வித்து 620 பிக்சல் வைக்கிறேன். ஆனா ஹைட்டு இதுக்கு கண்டிப்பா தேவை. இவ்வளவு தேவையில்ல, இவ்வளவு திரும்ப அடிச்சுக்கலாம். மின்னலே சக்கரை மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைப் பண்ணிக்குவோம். ஓகேவா? மெசேஜுக்கு இங்க டைப் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்மளுடைய இங்க ஃபார்மு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்ட் மெசேஜ் பாவமா இருக்குது. ஓகே, ஸோ அகைன் இந்த பட்டனுக்கு என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம போயிட்டு இதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு. என்னடா இது? அப்பா,
கர்சர் பாயிண்டர் மார்ஜின் லெஃப்ட். இப்போ உள்ளார மூவ் ஆகாது, இந்த இடத்த அந்த கம்ப்ளீட் அந்த பாக்ஸே மூவ் ஆகும். உள்ளனா நான் சொல்றது இந்த எலமெண்ட் மட்டும் மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ ஹைட்டு இப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் எழுதியிருக்கிற இந்த சிஎஸ்எஸ்ஸை காப்பி பண்ணிட்டு இப்போ இதையெல்லாம் எடுக்கணும், அது மட்டும்தான் அதில் கடுப்பு. இருந்தாலும் இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு சுட சுட காண்டாக்ட் ஃபார்மு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ காண்டாக்ட் ஃபார்மு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? யுவர் நேமு, யுவர் சப்ஜெக்ட்டு. ஓகே. என்ன சொல்லியிருந்தோம், இந்த எலமெண்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு மட்டும் அண்ணா அந்த ஐ ஃப்ரேமுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாமா? பார்டரு ரேடியஸ் கொடுக்கலாமா? பாக்ஸுக்கு தான்டா கொடுக்க போற, எதுக்குடா கொடுக்க போற? இதுக்கு தானே கொடுக்க போற. எதுக்கு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும்டா. தினம் ஒரு திருக்குறளா? சி இமெயில் ஆல்ரெடி இருக்கா? இது பாத்தியா? கொடுத்துருக்கேன். சிஎல்இ இமெயில் கொடுத்துட்டேன். மார்ஜின் லெஃப்ட் 10 px அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது கொஞ்சம் நவுறதுக்காக, ஒட்டிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது கூட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிடலாம். 17 அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். முடிச்சுட்டு ஓகேங்களா? இப்போ ஐயோ அங்கே வரமாட்டேன், அதை தொட்டா இது வரமாட்டேன். ரைட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்மை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த பாக்ஸே நீங்கள் இது ரேடியஸ் பண்ணணுன்றீங்களா? அதுக்கு காமனாகவே எழுதி வச்சிருக்கோம்ல, எல் காமன் சொல்லிட்டு இவங்கிட்ட போய் பேசிக்க வேண்டியதான். எல் காமன் கிட்ட போயிட்டு பார்டர் ரேடியஸ் 15 பிக்சல் அப்படின்னு சொல்ல போகும். ஓகே. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் போட்டிருந்தா இது தெரிஞ்சிருக்கும். போட்டுருவோமா? தலைவர் கட்சி கொடியை பறக்க விட்டுருமா? எப்படி? நல்லா இல்ல, அதை தாண்டி ஓடியாது. ஓகே. 5 px பார்டர் தாண்டா காட்டணும், காட்டிட்டா போச்சு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இதோட இந்த கிளாஸை ஐடி ஓகே H1 போட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் நடத்திட்டு ட்ரீம் டெக் அப்படின்னு போட போகிறோம். ஸோ இந்த இதுக்கு
இதுக்கு footer title, text align center, color white. இதுவே போதும் நினைக்கிறேன், வேணும்னா மாத்திக்கலாம். சொல்லல இதோ இருக்கா. சரி, இதை அவ்வளோ அழகாக பண்ணிட்டு கடைசியாக எப்படி இருந்து முடிச்சு பற்றி ஆரஞ்சே போட்டோம். வச்சுட்டு இந்த ஃபூட்டரோட கண்டென்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி இப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் அவ்வளோதான். Services about contact. ஸோ டெய்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணால் இவ்வளோ விஷயம் நடக்கும். நம்ம பண்ணுவோமா?